இந்த வீடியோ பார்க்க வந்த சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம். முக்கியமாக நம்மளோட கிரிக்கெட் இன்சிடென்ட் சேனலோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஹாய். இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மேட்ச் சிஎஸ்கேக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் இருக்க போது ரெண்டு பேருக்குமான அந்த ஹெட் போட்டின்றது பார்த்தீங்கன்னா 16-16 சொல்லிட்டு ஈக்குவலாக இருக்குது. இன்னைக்கான மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க, சிஎஸ்கேக்கு யார் யாரெல்லாம் எதிரிகள் அண்ட் பிபிகேஸில் யார் யாரெல்லாம் இன்னைக்கு மேட்ச்சில் களமிறங்க போகிறாங்கன்றதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு அனாலிசிஸ் ப்ரிவியூ வீடியோன்றது நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். மார்னிங் 12 மணிக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இன்னைக்கான மேட்சுக்கான பெட்டரான ஒரு ப்ரெடிக்ஷன்ன்றது அந்த வீடியோவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேல பிரவிஸோட இன்ஜுரி அப்டேட், தோனியோட இன்ஜுரி அப்டேட் பற்றி நேற்றுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்களும் பார்த்துருவாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ண சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாரோட பிளேயிங் லெவனுமே கம்பல்சரியாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோன்றது வரும். கவலையப்படாதீங்க. 1 by 1 வந்துட்டு இருக்கு. ஒரு வீடியோவில் மிஞ்சி பண்ண ஒரு 5-6 பிளேயிங்கில் வந்தால் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டால் நீங்களும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கான அந்த மைண்டு அதை பற்றிலாம் தெரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு நம்ம வீடியோ போடுறோம். அதனால் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பிளேயிங்கில் வேணால் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை இதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணலன்னா இதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களோட பிளேயிங் லெவனை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கிரிக்கெட் செலவு சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கிரிக்கெட் சார்ந்த அப்டேட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நைட்டு 9 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வீடியோன்றது ரீலே வந்துடும். பட் இந்த மேட்ச் டைமு, மேட்ச் டேக்கு முன்னாடி அந்த மாதிரி சிஎஸ்கே அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் உங்களோட சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா, லைக் பண்ணுறது மூலிமா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா அதை காமிங்க. அதே மாதிரி ஹைப் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Cubics_FRR அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஆயுஷ் மாத்திரே சஞ்சு சாம்சன் தான் கேப்டன்சி பண்ணணுன்றது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. என்ன ப்ரோ, ருத்ராஜ் கேக்வாடுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் கேப்டன்சி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா, ருத்ராஜோட கேப்டன்சி ரீசன்ட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போராக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 20 மேட்சஸ்க்கு மேலே ஆன ஐபிஎல் கேப்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 12 தோல்விகள் கிட்ட வச்சிருக்கிறாரு. ஒஸ்ட் ரெக்கார்டு அவர் தான் வச்சிருக்கிறாரு. அவருக்கு அடுத்து ராகுல் டிராவிட்ன்ற மாதிரி, அதாவது இந்த ஐபிஎல்லையே இதுக்கு முன்னாடி ஃபெயிலான கேப்டன்ஸ் எல்லாரோட லிஸ்ட்டுமே இருக்குது. ரஹானே இருக்கார். இந்த மாதிரி லிஸ்ட்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி ஃப்ரான்ச்சைசி. இதுக்கு முன்னாடி அத்தனை டோர்னமெண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க பிளே ஆஃப்ஸ் போயிருக்காங்க. ருத்ராஜ் கேப்டன்சி பொறுப்பு எடுத்து இது 3வது சீசன். போன சீசன் பாதி தான் ஆடித்தார். இதுவரையிலும் நம்ம 2 சீசன் அவர் கேப்டன்சி பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போமே. அது 2த்துலேயுமே சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் போகல. அதனால் கண்டிப்பாக இந்த சீசன் போய் ஆகணும். அதனால் நம்ம ஆல்ரெடி அதை பற்றி அனாலிசிஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. சஞ்சு சாம்சன் கேப்டன்சி மாத்திரமா இல்லை ருத்ராஜ் அவரே கண்டினியூ பண்ணலாமன்றது. இப்போ என்னென்னா, ருத்ராஜ் கேக்வாட் 1 டவுன் வராரு. உர்வில் பட்டேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் 4 வராரு. ஒரு பக்காவான பேட்டிங்கு. 5ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூபே. 6ல் கார்த்திக் சர்மா. ஆஃப்டர் பிரவிஸ் கம்பேக் ஈ வில் ரீப்ளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லது. அதே மாதிரி டூபே பார்த்தீங்கன்னா 6 வந்துடணும், பிரவிஸ் கொஞ்சம் மேலே வரணும்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அக்செப்டபிள் தான். பட் இருந்தாலும் டூபே கொஞ்சம் மேலே வந்தால் நல்லா அடித்து ஆடுவார். அகில் ஹுசைன் வராரு. உங்களுக்கு ஜெமி ஓவர்டன், நூர் அகமது, அன்ஷுல் கம்போஜ், கலீல் அகமது. இம்பாக்ட் சப்பா உங்களுக்கு சேப்பாக்னா ராகுல் சகர் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணலாம். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் வேணும்னா உங்களுக்கு பிரசாந்த் வீர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. அப்படின்னா பிளேயிங் லெவனில் இன்க்ளூட் பண்ணிடணும். இம்பாக்ட் சப்பில் பார்த்தீங்கன்னா அவேல நம்ம ஆடுறன்ற போது உங்களுக்கு ஜாக் ஃபோக்ஸ் பவுலிங் வராரு. மேட் ஹென்ரி ஆட வைக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பக்காவான அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா அவரே பண்ணிட்டாரு. இந்த பிளேயிங் லெவனுக்கு நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கே கொடுத்தாங்கன்னா 7.1 out of 10 நான் தரேன். அடுத்து ஜெனி காலி அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் தான் கேப்டன்சி பண்ணணும். உங்களுக்கு உர்வில் பட்டேல், பிரசாந்த் வீர் 1 டவுன் வரணும். ஆக்சுவலாக யூபி லீக்கில் தான் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா மிடில் வந்துடுறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அட் நம்பர் 4 நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ ருத்ராஜ் 1 டவுன் வரணும். உங்களுக்கு பிரசாந்த் வீர் நம்பர் 4 அப்படின்னா கூட யோசிக்கக்கூடாது. ஏன்னா சிவம் டூபே உங்ககிட்ட இருக்காருல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு டபுள் பிரேவிஸ் இருக்காரு. கார்த்திக் சர்மா, அகில் ஹுசைன், ஜெமி ஓவர்டன் இல்லைனா நூர் அகமது சொல்லியிருக்காங்க. மேட் ஹென்ரி, ராகுல் சகர், கலீல் அகமது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராகுல் சகர் இருக்கும்போது நூர் அகமது தேவை இல்லை. நூர் அகமது இருக்கும்போது ராகுல் சார் தேவை இல்லை. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சேப்பாக் கண்டிஷன் இல்லை மற்ற ஏதாவது எக்கானா ஸ்டேடியம் அந்த மாதிரி ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ட் இருக்கிற ஒரு கிரவுண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல 2 லெக் ஸ்பின்னர் ஆடுறது பெஸ்ட் ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். இந்த பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்குமே நல்லா தான் இருக்குது. பட் அந்த பேட்டிங் ஆர்டரு கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இம்பர்ஃபெக்டாக கொஞ்சம் ஃபீல் ஆகுதுனால இந்த பிளேயிங் லெவனுக்கு 6.7 out of 10 நான் தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹன்ஸ் 1649 கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிளேயிங் 11 வீடியோவில் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக போட்டுட்டு நண்பா. அதாவது சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர். உங்களுக்கு உர்வில் பட்டேல் நான் ஆயுஷ் மாத்திரேன்னு சொல்லியிருக்காரு. பக்கா சாய்ஸு. ருத்ராஜ் 1 டவுனு. அப்புறம் நம்பர் 4ல் சிவம் டூபே. 5ல் உங்களுக்கு சர்ஃப்ராஸ் கான் இல்லைனா கார்த்திக் சர்மா. எக்ஸலன்ட் சாய்ஸ் தான் நான் பார்க்குறேன். சர்ஃப்ராஸ் கான் இவங்கெல்லாம் கொண்டு வரதுக்கான காரணம் ஒரே ஒரு விஷயம் தான், பிரவிஸ் இல்லாத ஒரு பிளேயிங் 11 கொடுத்துருக்காரு. அண்ட் பிரசாந்த் வீர், அகில் ஹுசைன், நூர் அகமது, உங்களுக்கு மேட் ஹென்ரி,
ராகுல் சஹர், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கலீல் அஹமத், அது இல்லாமல் உங்களுக்கு அன்சுல் கம்போஜ் வேறு இருக்கார் இம்பாக்ட் சப்பா. ரொம்ப முக்கியமாக ராகுல் சஹரை நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணுறீங்க. ராகுல் சஹரும் நூர் அகமத்தும் உங்களுக்கு பவுலிங் போகிறாங்கன்னு வைங்களேன், ஒரு பக்காவான ஸ்பின் கண்டிஷனாக இருந்தால் உங்களுக்கு ஒரு சைனாமன் பவுலர் இருக்காங்க, லெக் ஸ்பின்னர் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்கன்ற போது சிஎஸ்கே உங்களுக்கு வந்து அவுட் அண்ட் அவுட் ஸ்வீப் பண்ணிடுவாங்க மற்ற டீம் அப்படின்றத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த பிளேயிங் 11 ஒரு ஸ்பின் கண்டிஷனுக்கான பிளேயிங் 11 நான் எடுத்துக்கிறேன். நல்ல பேட்டிங் டெப்த்தும் இருக்குது. அதே மாதிரி பவுலிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறாங்க. அதனால் ஒரு பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டாக இருக்கிறதுனா இந்த பிளேயிங் 11க்கு 7.6 அவுட் ஆஃப் 10 நான் தரேன். அதே சமயத்தில் நெக்ஸ்ட் பிளேயிங் 11 நான் பார்க்கும்போது எம்டி ஜாசிம் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட், உர்வில் பட்டேல், மேத்யூ ஷாட் அட் நம்பர் 5 அது கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் 6ல் உங்களுக்கு டூபே வராரு. கார்த்திக் சர்மா அட் 7, இது எப்படிங்க 7ல் கார்த்திக் சர்மா, 8ல் ஓவர்டன், 9ல் நூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலீல் அகமத், கம்போஜ், இது இல்லாமல் இம்பாக்ட் சப்பா, சர்ஃப்ராஸ் கான், இல்லைனா ராகுல் சஹர். ஏங்க 7ல் கார்த்திக் சர்மா வர அளவுக்கு டீப்பான பேட்டிங் லைனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா ஓவர்டன் வேறு இருக்குது. அது கார்த்திக் சர்மாவுக்கு பதிலாக ஒரு ராமகிருஷ்ணா கோஷ் அந்த மாதிரி ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் நல்லாயிருக்கும். என்ன பொறுத்தவரைக்குமே ஆல்ரவுண்டரோட ஸ்பாட் அது. அந்த இடத்துல நீங்கள் பிரசாந்த் வீரை மாற்றிட்டீங்களா, அவரை கொண்டு போனாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல 6 பவுலிங் ஆப்ஷன் வந்துடுது. டூபேவையும் சேர்த்தா 7 பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலுமே எனக்கு என்னென்னா கார்த்திக் சர்மா அவ்வளோ கீழே ஆடுறதுக்கும் அவர் சரியான பேட்ஸ்மேன் கிடையாது. நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 வரலும் ஓகே, அது கீழே அவர் ஆடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பிளேயிங் 11க்கு நம்ம 7 அவுட் ஆஃப் 10 நான் தரேன். MRMSK ப்ரொடக்ஷன் அப்படின்றவங்க தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், மேத்யூ ஷாட், சிவம் டூபே, கார்த்திக் சர்மா, ராமகிருஷ்ணா கோஷ், அகில் ஹுசேன், ஜாக் ஃபோக்ஸ், நூர் அகமத், அன்சுல் கம்போஜ், கலீல் அகமத்ன்ற மாதிரி ஒரு காம்போ. இதில் பொறுத்தவரைக்குமே 4 ஃபாரினர்ஸும் உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கிறாங்க. ஜாக் ஃபோக்ஸ் அண்ட் நூர் அகமத், உங்களுக்கு அகில் ஹுசேன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா கோஷ், உங்களுக்கு ஜாக் ஃபோக்ஸு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ், கலீல் அகமத் வரதுனால 4 ஃபாஸ்ட் பவுலர் வந்துடுறாங்க பர்ஃபெக்டாக. பட் என்னன்னா ஜாக் ஃபோக்ஸா இல்லை மேட் ஹென்ரியான்னு கம்பேர் பண்ணும்போது மேட் ஹென்ரி ஒரு பக்காவான சாய்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் ஜாக் ஃபோக்ஸ் நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு. உங்களுக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு 7 பவுலிங் இல்லை 8 பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேத்யூ ஷாட் ஒரு ஆஃப் ஸ்பின்னரும் கூட. ஸோ ஒரு பக்காவான ஒரு பேட்டிங்கு பவுலிங் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி சூப்பரான பிளேயிங் 11 பார்க்குறேன். என்ன ப்ரோ எல்லா பிளேயிங் 11க்குமே ரொம்பவே கம்மியாகவே மார்க்ஸ் தரீங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 8.3, 8.5லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க எல்லாத்துக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் என்ன 8.5, 8.3 கொடுத்துட்ருக்க, ஒழுங்காக அனலிசிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால தான் கொஞ்சம் ஹார்ஷான ரேட்டிங் கொடுத்துட்ருக்கோம். பட் இந்த பிளேயிங் 11 பொறுத்த வரைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க, ஒரு சைனாமன் பவுலர் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4 ஃபாஸ்ட் பவுலர் காம்பினேஷனும் இருக்குது. அதனால் இந்த பிளேயிங் 11க்கு 8.3 அவுட் ஆஃப் 10 நான் தரேன். இந்த மாதிரி உங்களோட பிளேயிங் 11 இதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி கமெண்ட் பண்ண பிளேயிங் 11ஓட அனாலிசிஸ் அண்ட் நம்மளோட ரேட்டிங்கிறது வந்துட்டு இருக்கு. மறக்காம கிரிக் இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிஎஸ்கேயோட ஃபேன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹை பட்டனை கிளிக் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.